Hi folks, back to video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெட்வொர்க் கண்டினியூ தான் பார்ட் 4. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹோம் நெட்வொர்க்ஸ் அந்த டாபிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஹோம் நெட்வொர்க்கில் வந்து என்னென்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதெல்லாம் எப்படி நம்ம இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகுது, அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். In additionally to a integrated router, there are many different types of devices that might be connecting to a home network. Show in the figure like few examples. அதாவது நம்ம ஒரு வீடுக்குள்ளே எக்ஸாம்பிள் ஒரு வீடு ஹோம் நெட்வொர்க் எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் இப்போ ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு, அண்ட் தென் ஸ்மார்ட் வாஷிங் மிஷின்ஸ், லைக் ஸ்மார்ட் ஹீட்டர்லாம் வந்திருக்கு. லைக் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் நிறைய ஆன்லைனில் வந்து இப்போ நிறைய வந்துருச்சு, லைக் இன்டர்நெட் யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், கேமிங் சிஸ்டம், அண்ட் தென் ஸ்மார்ட் டிவி, பிரிண்டர்ஸ், ஸ்கேனர், செக்யூரிட்டி கேமரா, டெலிஃபோன்ஸ், கிளைமேட் கண்ட்ரோல் டிவைஸ், அண்ட் தென் நிறைய திங்ஸ் இப்போல்லாம் இது மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் நவ் டெக்னாலஜிஸ் இந்த மார்க்கெட், more and more householding functions will rely on the internet. ஏன்னா இப்போ இன்டர்நெட் தான் இந்த உலகம். இப்போ இன்டர்நெட் இல்லாமல் இந்த உலகம் வந்து லைக் கம்யூனிகேட் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட் பை கனெக்டிவிட்டிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் தென் சோஷியல் மீடியாஸ், இது மாதிரி இந்த இதெல்லாம் இருந்தால் தான் லைக் டே டு டேல வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுது. அதனால வந்து எப்படி எந்த இடத்துல வந்து லைக் வாரோ சம்திங் எதனா ஒரு டிசாஸ்டர் நடந்தால் அதை வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கோ அதர் பீப்புளோ எப்படி தெரியுதுன்னா யூஸிங் தி இன்டர்நெட் அண்ட் தென் சோஷியல் மீடியா. இது யூஸ் பண்ணாமல் இருந்தால் லைக் என்ன நடக்குது வெளி உலகத்துன்னு அப்படின்னு தெரியாது. அண்ட் தென் ஹோம் ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், WLAN. யா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு வீடு எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ISP இது இருக்கா. ஓகே. யா அதில் வந்து ரவுட்டர், இங்கே தான் இந்த ரவுட்டர், நான் ஜூம் பண்ணுறேன். யா இங்கே ரவுட்டர், இது ஸ்மார்ட் டிவி, இது லேப்டாப், அண்ட் தென் கேமிங் கன்சோல், அண்ட் தென் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்கே கனெக்டாக இருக்குன்னா இந்த ISP ப்ரொவைடர் ரவுட்டருக்கு தான் கனெக்டாக இருக்குது த்ரூ தி ஒயர்லெஸ். அதனால் வந்து இந்த ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டைப்பிக்கலி ஹோம் நெட்வொர்க் ரவுட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் ஹோம் ரவுட்டர்ஸ் டைப்பிக்கலி ஹேவ் 2 primary ஆஃப் போர்ட்ஸ். இன்டர்நெட் போர்ட்ஸ், ஈத்தர்நெட் போர்ட்ஸ் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஈத்தர்நெட் போர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். These ports are connected to the internal switches portions of the routers. These ports are usually labeled like Ethernet or LAN. அதாவது நீங்கள் வந்து என்னன்னு லைக் எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. லைக் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃப்ளோர், லைக் அவங்க டீம் ஒரு ரூம் தனியாக இருக்கும். அதில் வந்து பெஞ்ச் மாதிரி நீட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்குக்கும் மீன்ஸ் ஒரு பெஞ்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் வந்து கீழே வந்து இருக்கும். லைக் ஓகேவா, என்னத்துக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு டெஸ்க் மாதிரி இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஈத்தர்நெட் போர்ட் எங்கே இருந்ததுன்னா லைக் அது ஒரு மெயின் இருக்கும். அந்த மெயின் அங்கேருந்து தான் வந்து அந்த இன்டர்நெட் வருது. நீங்கள் வந்து எந்த ஆஃபீஸ் ஒர்க் எதுனா ஒன்றாலும் இது ஃபுல்லாகவே ஆஃபீஸ் ஈத்தர்நெட்டில் இருக்கனால அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்கேன் ஆகும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஈத்தர்நெட் போர்ட், அது லேன் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் வந்து ஹேரில் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து உன்னோட ஒய்ஃபை செட்டிங்ஸில் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இது ஈத்தர்நெட் போர்ட்டு இல்லை லேன் போர்ட்டில் தான் உங்கள் சிஸ்டம் வந்து சரி உங்கள் லேப்டாப்போ உங்கள் சிஸ்டமோ கனெக்ட் பண்ண முடியும். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ரைட் சைட் கீயை வந்து அங்கே வந்து ஒரு லேண்ட் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணணும். அது ப்ளக்இன் ஆகிட்டோன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை இருக்குது, அதை வந்து என்ன ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டும். லைக் அதை இது மாதிரி பாக்ஸ் மாதிரி காட்டி நடுவில் ஒரு ஒயர் மாதிரி மேலே இப்படி காட்டும். இது மாதிரி வந்தானா நீங்கள் லேண்டில் கனெக்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இது ஏதாவது அண்ட் தென் வந்து இன்டர்நெட் போர்ட்னா என்னன்னா, இன்டர்நெட் போர்ட்ஸ், திஸ் போர்ட்ஸ் ஆர் யூஸ் டு கனெக்ட் டு டிவைஸ் ஃப்ரம் another network. The internet ports connects the router to different networks than the Ethernet ports. This ports is often used to connect the cables, DSL modem,
is order to access the internet. Okay. Yeah, like internet ports மாதிரி நம்ம எப்படி யூஸ் நான் காட்டுறேன். லைக் இது இருக்குல்ல, இதுதான். Okay. In addition to the wired ports, many home routers including radio, antenna and built-in wireless access point default the wireless device or the same local networks as devices that are physically plugged into the LAN switches port. The internet ports is the only ports that is the different networks in default configurations. லைக் எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யா இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்ஸ். ஈத்தர்நெட் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்டனா வழியாகவும் நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இந்த லேன் வழியாக கனெக்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து அந்த ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் இந்த ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனால் இந்த ரவுட்டருக்குன்னு வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் ஒன்றும் இல்லை. அது எங்கேருந்து வரனா இந்த வேன்லேருந்து தான் வரும். லைக் அது யார் கொடுக்கறது தான் வந்து இன்டர்நெட் போர்ட்ஸ் தான். ஓகே, இந்த நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் மோடம் இங்கே இருக்கும். அந்த மோடத்துலேருந்து ஒரு ஒயர் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கனெக்ட் ஆகிருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகும், உங்களுக்கு நெட் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நெட்டு வராது. லைக் ஆன் ஆகிருக்க வேண்டி தான் காட்டும் தவிர, பட் ஆனால் நெட்டு வராது. இந்த வேன் இந்த இன்டர்நெட் போர்ட்டில் நீங்கள் உங்கள் ஒயரை வந்து கரெக்டாக ப்ளக்இன் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த மோடம் கரெக்டாக ஒர்க் ஆயிருந்தால் தான் உங்களுக்கு இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் கிடைக்கும். And then next வந்து network technologies in the home, wireless network frequencies. வயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ கேபிள்ஸ், அதை வந்து யூஸ் ரேடியோ. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் இருந்தால் ஒரு பவர் காட்டும். லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நியர் 2ல் இருக்கேன், அதனால எனக்கு ஃபுல் ரேடியஸ் காட்டுது. நெக்ஸ்ட் ரூமில் இருக்கேன். இதே ஒரு 2-3 ரூம்ஸ் தள்ளி இருந்தால் தான் எனக்கு வந்து இந்த ஒரு 4 டவரில் வந்து எனக்கு 2 டவர் தான் காட்டும். லைக் இங்கே வந்து நான் இங்கே ரவுட்டர் இருக்குது, நான் இந்த ரூமில் 3rd ரூமில் இருக்கேன், 3rd ரூமில் லாஸ்ட்டில் இருக்கேன். ஓகே, பட் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு நெட் வரும், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். நான் இங்கே 2nd ரூமில் 1st ரூமில் கிட்ட ஹாலில் உட்காந்துருந்தேன்னா எனக்கு வந்து நியராக வந்து இன்னும் ஸ்பீடாக கிடைக்கும் கம்பேர் டு இந்த 3rd பர்சனுக்கு. மோஸ்ட் ஹோம் டிவைஸ் யூஸ் டு 2.4 GHz to 5 ஃப்ரீக்வன்சி அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் ப்ளூடூத்துக்கு வந்து 2.4, ஷார்ட் டிஸ்டன்ஸ், லோ ஸ்பீட் லைக் 10 meters, குட் ஃபார் கனெக்டிவிட்டி, மெனி ஸ்மால் டிவைசஸ், மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர், ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருந்தானா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஃபார் ஆடியோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை IEEE 802.11. இது வந்து ஃப்ரீக்வன்சி என்னன்னா 2.4 to 5. ஓகே, ஹை பவர், ஃபாஸ்டர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். லைக் லாங்கர் ரேஞ்ச். இப்போ சொன்னால இந்த இவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு, அந்த ஒய்ஃபை அதிகமான ரேஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்டு நல்லா சல்லும் கிடைக்கும், லைக் ஸ்பீடாக கிடைக்கும். அண்ட் தென் ப்ளூடூத். யூஸ் இன்டர்நெட் இன் யுவர் ஹோம், வைஃபை ரவுட்டர், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். இது மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்களோட ரேஞ்ச் ஸ்பீடு பொறுத்து. அதை வந்து உங்களோட லைக் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்களே ப்ரொவைடர்ஸ், அவங்களாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். லைக் 2.4 GHz வைஃபை, நோ லாங்கர் ரேஞ்ச், ஸ்லோ ஸ்பீடு. 5 GHz வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து வயர்டு நெட்வொர்க் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நம்ம ஒயர்லெஸ் பார்த்தோம். ஒயர்லெஸ் வந்து 2.0 GHz to 5 GHz இருக்காலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2.0 GHz வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் 5 GHz வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் பண்ண அப்படின்றாங்க. And then wired network technology, even thought Wi-Fi is common, wired connections are still important for speed, okay, stability and no interference. Ethernet cable வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 5 இருக்குது. இந்த மோஸ்ட் காமன் லேண்ட் கேபிள் வந்து லுக் லைக் திங் டெலிஃபோன் கேபிள்ஸ் லைக் RJ45 கனெக்டர்ஸ் அது மாதிரி இருக்கும். There are 4 switches pairs for wires. And then வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னது கனெக்ட் பண்ணிக்கலாம்னா PC, லேப்டாப், ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ் எக்ஸெட்ரா. கோஆக்சியபிள் கேபிள்னா வந்து ஒன்ஸ் சர்டன் வயர்டு one central wired, insulated and then covered by shielding, okay, strong for durable. And then fiber optic cable,
இப்போ மோஸ்ட்லி வைஃபை வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்துருச்சு. லைக் வெரி தின் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் ஃபைபர் லைக் ஹியூமன் ஹேர் யூஸ் லைட் சிக்னல்ஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிஸ் வெரி ஃபாஸ்ட் very long distance huge bandwidth used in modern high speed internet FTTH ISP. For example, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபார் ஹோம், கோஆக்சிகல் வந்து குட் ஃபார் டிவி ஆர் ஓல்டு இன்டர்நெட், ஃபைபர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் ஃபியூச்சர் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுக்கெலாம் வந்து கார்ப்பரேட் டெக்னாலஜிஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா who makes rules? Okay, IEEE Institute of Electronic sorry IEEE Institute of Electrical and Electronics Engineers create the 8.802 dot level Wi-Fi standard. Okay, Wi-Fi Alliance வந்து பார்த்தீங்கன்னா check device if you device has the Wi-Fi logo it's work well with others. அதாவது இது மாதிரி இந்த லோகோ இருக்கா, இந்த லோகோ மாதிரி இருந்தனா வைஃபை வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இது வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒய் இம்பார்ட்டன்ட்னா தி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன்ஸ், அதாவது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீக்வன்சி யூஸ் வந்து 2.4 to 5 GHz, ஸ்பீடு வந்து டேட்டா ரேஞ்ச். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா how device talk to each other, standard keep improvement Wi-Fi speed and reliability. And then next வந்து பார்த்தீங்கன்னா wireless router settings basics. இது மாதிரி சம்திங் ஒரு பேசிக் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி இருந்தனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபை வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். When you set up at Wi-Fi home, your routers have options like network modem. Yeah, network modem defines which Wi-Fi versions are to used, and then இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு 802.level B na hold slow, 802.level N na faster, mixed modem na hello always hold plus new device to connect together. Network name na SSID, name of the your Wi-Fi name, home as example எப்படின்னு வச்சுக்கலாம். All device must use to the same SSID to connect. Channel அது மாதிரி சேனல் நிறைய இருக்கு. லைக் நீங்கள் இந்த எப்படி சொல்லத்தான் இந்த வைஃபைல நீங்கள் வந்து இன்டீப்டாக போனீங்கன்னா லைக் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வைஃபையோட எல்லா செட்டிங்ஸும் வரும். அதோட நேம் என்ன, அதோட பிராண்ட் யார், அதுக்கப்புறம் அது நெட்ஒர்க் எங்கேருந்து வருது, எல்லாமே A to Z வரும். வைஃபை யூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆட்டோ மோட் லெட்ஸ் ரவுட்டர்ஸ் பிக் த பெஸ்ட் ஒன், அதுக்கப்புறம் வந்து SSID ப்ரோட்காஸ்ட், இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எனேபிள் யுவர் வைஃபை நேம் இஸ் விசிபிள் டு எவ்ரி ஒன் நியர்பை, அதாவது நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட பேர் தான் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை நான் சொல்கிற ஐபி அட்ரஸ் தான் அவன் என்னோட வைஃபை ஆக்சஸ் பண்ணும், அது மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது அது. ஆனால் வந்து இப்போ டிசேபிள்னா யூ மஸ்ட் மேனுவல் டைப் த SSID டு கனெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபைல போயிட்டு நீங்கள் SSIDயை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் அது வந்து ஷோ ஆகும். பப்ளிக்காக எதுவுமே ஷோ ஆகுது. டோனிங் இஸ் டு ஆஃப் டஸ் நாட் ஸ்டாப் ஹேக்கர்ஸ். யூஸ் ஸ்ட்ராங் என்கிரிப்ஷன் WPA2 WPA3, இது வந்து என்கிரிப்ஷன் மாடல்ஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வைஃபைக்கு மோஸ்ட்லாக இதை யூஸ் பண்ணுவாங்க. IEEE மேக் வைஃபை ரூல்ஸ், வைஃபை அலையன்ஸ் டெஸ்டட் டிவைஸ் அண்ட் தென் SSID, வைஃபை நேம், router settings, decide speed, and then compatibilities and then securities. இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு அது மோஸ்ட்லி வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மோடு SSID ப்ராட்காஸ்ட் நோ ப்ளஸ் WPA2 WPA3 என்கிரிப்ஷன்ஸ், செட்டப் ஹோம் ரவுட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹோம் நெட்ஒர்க்ஸில் என்னென்னு பார்த்தோம், எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதோட வயர்லெஸ்ஸாக ஒயரான்னு பார்த்தோம். ஒயர்லெஸ்னால் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க, ஒயர்னால் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதோட ஒயரோட வந்து என்னென்ன செட்டப் பண்ணணும், எப்படிலாம் வந்து அது யூஸ் பண்ணணும் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ரியலாகவே வந்து ஒரு செட்டப் வந்து ஹோம் நெட்ஒர்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா when you set up in a home Wi-Fi routers for the first time, அங்கே வந்து நான் connect with a cable Ethernet, plug the cable from your computer networks ports to the router LAN, and then வந்து பார்த்தீங்கன்னா not the internet port is only for your modem DLSR cable. Check the internet type, cable modem, அமேண்ட் வந்து coaxial or TV link like cable. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள்
இப்போ வந்து ஒரு ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. அதாவது டிவிக்கு பக்கத்துல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேபிள் ஒயர் வரும். 2 பாக்ஸ் வச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு நெட்வொர்க் வந்து கோஆக்ஸ் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து நார்மல் டிவி ஒயர் கேபிள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் அப் பாக்ஸ் சம்திங் சொல்லுவாங்க. அது மாரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க. டிஎல்எஸ்எம் மாடம், ஃபோன் லைன், ஆர்ஜே லெவல் கனெக்டர்ஸ், ஐபி அட்ரஸ் செட்டப். And then on the router give your computer and IP address automatically DHCP. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஹெச்டிபி. இது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் வந்து இது கன்ஃபிகர் பண்ணுற லைக் ஒய்ஃபை கன்ஃபிகர் பண்ணுற அதை வந்து 2 கேட்கும். என்னன்னா எஸ் ஆர் நோவா. அதாவது என்னன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒய்ஃபை உனக்கு ஆன் ஆயிடுச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணி எஸ் கொடுக்குறியா, இல்லை மேனுவலாக நான் வந்து திருப்பியும் வந்து கனெக்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பியான்னு. அது நோ கொடுத்தனா எப்பப்பெல்லாம் அது ஒய்ஃபை ஆன் ஆனாலும் நீ மேனுவலாக போய் வந்து நீ வந்து கனெக்ட் கொடுக்கலாம். இதே வந்து நீ எஸ் கொடுத்தனா இப்போ இந்த ஒய்ஃபை எப்போ ஆன்ல இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட இது வந்து ஒய்ஃபை இது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கும் ஆப்ஷன் வந்து. அதுதான் வந்து டிஹெச்சிபி. இஃப் நாட் யூ நீட் டு என்டர் த மேனுவலி ஐபி சப்நெட் மாஸ்க் ஆனல இது மாதிரி தான் மேனுவலாக நீ போய் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கன்சிடரேஷன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா things to decide before configure. Before you start setting up things about this, அது வந்து என்னன்னா what should may network called SSID. SSID னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். SSID means Wi-Fi name. அதான் SSID. Do not use your routers brand models like TP-Link this and all. Hackers can guess weakness. Okay, use a simple unique name like அதெல்லாம் ஒன்று போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து what types of device will connect. Okay, அதாவது device only work with the Wi-Fi standard the support. Example, old device only support 8.0.11, new device support 8.0.802.11 something இருக்கு n/ac. and if you have both, set router to mixed mode legally. If you have both, set router to mixed mode legacy mode so all device can connect there. If all device are new, use the latest standard for mixed speed. How do I add the new device? Decide who should connect. Home users connect or guests. May routers have guest Wi-Fi, separate SSID, internet only, not access to your files. In short, okay, இப்போ முடிச்சிட்டோம். நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்துட்டோம். அதாவது இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கனெக்ட் யுவர் கம்ப்யூட்டர் டு தி ரவுட்டர் வித் எ கேபிள். ரவுட்டர்ஸ் யூஸ்வலி கிவ் த ஐபி ஆட்டோமேட்டிக்கலி. அண்ட் தென் சூஸ் டு சேவ் ஒய்ஃபை நேம் எஸ்எஸ்ஐடி. லைக் நீங்கள் வந்து டிபி லிங்க் அது மாதிரி கொடுக்காம என்ன ஒரு நேம் கொடுங்க. அதுமாதிரி யூஸ் டு மிக்ஸ்டு மோட் இஃப் யூ ஹேவ் ஓல்டு ப்ளஸ் நியூ டிவைஸ். அண்ட் தென் யூஸ் கெஸ்ட் ஒய்ஃபை ஃபார் விசிட்டர்ஸ். அது மாதிரி இருந்தால் உங்கள் ஃபைல் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. கெஸ்ட்டு அது கொண்டு தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி நார்மல் மேனுவல் யூஸ் பண்ணுவாங்களே, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த இதெல்லாம் வந்து இவங்களால வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பிளாக் பண்ணிவிடும். இதுதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சபை செக்ரட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறேன்.